ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட கோர் என்ன, அதாவது இந்த பை செல் இந்த சிக்னல்லாம் எப்படி காட்டுது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஹெவி பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் வந்தால் இந்த மாதிரி சிக்னல் காட்டும். இது எப்படி காட்டுது, எதனால் காட்டுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க ட்ரேடர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடர்ஸ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்எஸ்சி டேட்டானா என்னன்னு தெரியணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்எஸ்சிகிட்டேருந்து, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இவங்கிட்ட இருந்து நமக்கு 3 லெவல் டேட்டா வருது. லெவல் 1 நீங்கள் ஜீரோதா, ஏஞ்சல் 1 நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து லெவல் 1. லெவல் 2 டேட்டானா என்னன்னா கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான், சிம்பிளாக சொல்லணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் லெவல் 2 டேட்டா. நீங்கள் இந்த 2 டேட்டாவும் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஆனால் லெவல் 3 டேட்டா வந்து நீங்கள் பே பண்ணணும். அதாவது மந்த்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த டேட்டா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எங்கே போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்னா அதுக்கு நிறையா வெப்சைட் இருக்குது ட்ரேடர்ஸ். அதில் ஒன்று தான் இந்த வெலாசிட்டி 2 டேட்டா. நீங்கள் இதில் மந்த்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு 1800, ஜிஎஸ்டினா சேர்த்து 2000 வந்துடும் ட்ரேடர்ஸ் மந்த்லி. இதுக்கு உங்களுக்கு சில சாஃப்ட்வேர்லாம் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கட்டுறேன் பாருங்கள். இது வந்து நெஞ்சா ட்ரேடர் 8. இது ஒரு சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேரில் எம்சி ஃப்ரூட் பிரிண்ட்னு இன்னொரு ஆட் ஆன் போட்டிருக்கோம். அதில் டேட்டா நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இது. இந்த அப்ளிகேஷன் பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர்ஸ்லாம் இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது 5 months கேண்டில் ஃப்ரேமு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா செல்லர்ஸு, ரைட் ஹேண்ட் சைடுனா பையர்ஸு. பாருங்கள், 3100 சரியாக தெரியல, 3100, 76, 218 இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பஞ்ச் ஆகும். பையர்ஸு செல்லர்ஸ்னு பஞ்ச் ஆகும். ஒரு பெரிய ஆர்டர் வந்தால் மட்டும் இந்த மாதிரி பால் மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணணும். இதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா, நெஞ்சா ட்ரேடர் வேணும், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும், எம்சி ஃப்ரூட் பிரிண்ட் வேணும், நெட்டு ஸ்பீடாக இருக்கணும், பிசியும் ஸ்பீடாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எதாவது ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும், அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அப்ளிகேஷன், ஆர்டர் ஃப்ளோ அப்ளிகேஷன். இதோட வேலை என்னன்னா, இன்ஸ்டியூஷன் எங்கெங்கன்னா வரானோ அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணணும். இதோ இந்த மாதிரி இதான் ட்ரேடர்ஸ். இது வந்து ஆக்சுவலான அப்ளிகேஷன். நம்ம அப்ளிகேஷனு இங்கே வந்து பையர்ஸு செல்லர்ஸ்னு அப்படி எதுவுமே காட்டாது. இந்த சின்ன சின்ன கேண்டில்னால் பையர்ஸா செல்லர்ஸானு எதுவும் காட்டாது. பையர்ஸு செல்லர்ஸு மைனஸ் பண்ணி நான் இது போட்டிருப்பேன். நமக்கு இது தேவையில்லை. இந்த பால் கலர், இந்த ரவுண்டு பால் இருக்குது பாருங்கள், இவன் தான் இன்ஸ்டியூஷன். பெரிய ஆர்டர், அதாவது குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட பல்கான ஆர்டர் வந்தால் இந்த மாதிரி காட்டுன்னு நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்எஸ்சி சர்வரில் எவ்வளோ ஆர்டர்ஸ் பஞ்ச் ஆகுதோ அதை அப்படியே இங்கே இண்டிகேட் பண்ணணும். சின்ன சின்ன ஆர்டர்ஸ்னால் வந்தால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக காட்டும், பெரிய ஆர்டர் வந்தால் மட்டும் இப்படி காட்டும். அவ்வளோதான் ட்ரேடர்ஸ். நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, என்எஸ்சி சர்வரில் பெரிய ஆர்டர் வந்தால் மட்டும் இந்த மாதிரி காட்டுன்னு எழுதி வச்சுருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணல. இது பாருங்கள், இது வந்து கோ சேட்டிங்கில் ஆர்டர் ஃப்ளோ வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கோ சேட்டிங்கும் நம்ம அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நான் என்எஸ்சிலேருந்து நான் டேட்டா ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் வித் இண்டிகேஷனோட. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், பையர்ஸா செல்லர்ஸான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இதான் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.